ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ரினைசன்ஸ். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை யாரெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்ஸ், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் அதை படிப்பீங்க. ஸோ இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஈஸியாக எப்படி கிளியர் பண்ணலாம், இதை எழுதினாலே போதும் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அப்படி இது எழுதினாலே போதும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பாஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியாக எப்படி படிக்கலாம், அது எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே. நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டாலே கன்ஃபார்மாக யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட். ஓகேவா? ஸோ ரினைசன்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து நானாக க்ரியேட் பண்ண எஸ்ஸே. சரிங்களா? அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஈஸியான இங்கிலீஷில் எப்படி க்ரியேட் பண்ண முடியும்னு க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஸே நீங்கள் எக்ஸாமினேஷனில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நோட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும், ரொம்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இருக்க இங்கிலீஷ் எல்லாமே. ஸோ நம்ம இப்படி பார்த்துட்டோம், ஒரு எஸ்ஸேவாக பார்த்துட்டோம்னா அது உங்களுக்கு வந்து டூ யூஸஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வந்து ரினைசன்ஸை பற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எழுதலாம். மோஸ்ட்லி வந்து ஷீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எதையாவது ஒரு இயராவது இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு எஸ்ஸேக்கு மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உங்களுக்கு அந்த வருஷம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஹைலைட் பண்ணுறது அப்படிலாம் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சால் மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஹைலைட் பண்ணி எழுத நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம எஸ்ஸேக்குள்ளே போகலாம். ரினைசன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து சினாப்சிஸ். இதுதான் வந்து ரினைசன்ஸ் பீரியடில் நடந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இது டோட்டலாக வந்து 10 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். ரினைசன்ஸ் விச் மீன்ஸ் ரீபர்த் அப்படின்னா மறுபிறவி. அதாவது இங்கிலாந்து நாட்டில் நடந்த இந்த ரினைசன்ஸுங்கிற விஷயம் ஒரு மறுபிறவியாக கருதப்படுது. ரிவைவல் ஆஃப் லேர்னிங் எ கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ரிவைவல் அப்படின்னா என்னென்னா மறுமலர்ச்சி. ஓகேவா? கிளாசிக்கல் அப்படின்னா பாரம்பரியமான ஒரு விஷயம். லிட்ரேச்சர்னால் என்னென்னா ஆத்தர்ஸ் எழுதுகிற ரைட்டிங்ஸ் தான் வந்து லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாரம்பரிய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்துருக்குன்னா ஒரு ரிவைவல் கிடச்சிருக்கு. ஒரு நியூ கம்மிங், ஒரு அப்டேட் சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு அப்டேட் வந்த மாதிரி இருக்குது, மறுமலர்ச்சி நடந்திருக்கு. எப்போலேருந்துன்னா எந்த காலகட்டத்துலேருந்து அப்படின்னா 14th to 16th century வரைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வந்து ரெனைசன்ஸுங்கிற ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. அதை வந்து எப்படி கருதப்படுதுன்னா ஒரு மறுபிறவியாகவும் ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சரே ஒரு நியூவாக வந்த மாதிரி அவங்க வந்து கருதப்படுறாங்க. ஓகேவா? எந்த காலகட்டத்தில் 14th to 16th centuries நடந்திருக்குது. ஸோ தி ஹிஸ்டோரியன்ஸ் டிஃபைன் த டேர்ம் ரெனைசன்ஸ் ஆஸ், அதாவது ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்னா வந்து அந்த காலத்து மக்கள் வந்து எப்படி வந்து ரெனைசன்ஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து அதை வந்து சொல்கிறாங்கன்னா the process of transition in Europe between a medieval to a modern order. அப்படின்னா ஒரு யூரோப் நாட்டில் ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எப்போலேருந்து மெடிவல் பீரியட்லேருந்து மாடர்ன் ஆர்டர் வரைக்கும் அதில் வந்து நடந்த மாற்றத்தோட ப்ராசஸ் தான் ரினைசன்ஸ் அப்படின்னு அவங்க கருதப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் ரினைசன்ஸை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் சப் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா different definition of a renaissance. Different definitions of a renaissance வந்து என்ன அப்படின்னா renaissance refers to a different things to a different peoples. சாரி. அதாவது renaissance வந்து எப்படி ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ரெஃபர் பண்ணுதுனாங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளுங்கிறது நம்ம அது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டு ஸ்டடி ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா வரலாறு படிக்கிறாங்கல்ல அந்த மாணவர்கள்லாம் வந்து ரெனைசன்ஸை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து
வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக்கிங் அப் ஆஃப் த ஃபியூடல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபியூடல் சிஸ்டம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபியூடல் சிஸ்டம்னா என்னென்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விளைநிலங்கள்லாம் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்குறது. அந்த அமைச்சர் என்ன பண்ணுறதுன்னா வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து நீங்கள் விளைநிலமாக ஆக்கி கொடுங்க, அரிசி எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, நெல் உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி அமைச்சர்கள்ட்ட கொடுப்பாங்க. அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை விற்று லாபமாக்கி அரசருக்கு கொடுப்பாங்க. அப்போ இதில் லாபம் காண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர்களும் அமைச்சர்களும் தான். அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குடைய லாபத்தை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி லாபம் காண்றப்ப பாதிக்கப்படுறவங்க யாருன்னா சாதாரண ஒரு லோ லெவல் பீப்புள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. யாரும் விவசாயிகள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த நிலைமை வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. த பர்த் ஆஃப் அ நியூ சோஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு நியூ சோஷியல் கண்டிஷன் வந்து பிறக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் பீப்புள். இங்கே யார் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் பீப்புள். இங்கே டிஃப்ரெண்ட் திங்னா வந்து என்ன நினைக்கிறாங்க, ஃபியூடல் சிஸ்டம் உடையணும், புது சோஷியல் கண்டிஷன் உருவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். டு ஸ்டடி அ லவர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிட்ரேச்சர். இங்கே லவர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிட்ரேச்சர்னால் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பீப்புளை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெனைசன்ஸ் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ரிவைவல் ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சரோட ஒரு மறுமலர்ச்சி தான் வந்து ரெனைசன்ஸ் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரெனைசன்ஸ் பீரியடில் தி இன்வென்ஷன் ஆஃப் த மேரினஸ் காம்பஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரானமி, ஆன்டானமி அண்ட் மெடிசன். அதாவது சயின்டிஸ்ட் எப்படி வந்து ரெனைசன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் தான் வந்து மேரினஸ் காம்பஸ் அப்படின்னா வந்து கடலில் பயணம் பண்ணுறாங்கல்ல, அப்போ எந்த திசையை நோக்கி போகணும், நார்த் வெஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லி காம்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த காம்பஸை அந்த காலகட்டத்தில் தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரானமி, ஆன்டானமி இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ரெனைசன்ஸ் பீரியடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? சயின்டிஸ்ட். ஸோ இந்த ரெனைசன்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெனைசன்ஸை எப்படி கூப்பிட்றாங்க, எப்படி வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுது நோன் டு பி அப்படின்னா வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட் மூமெண்ட். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா சிக்கலான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எல்லா மெனி சைடட் மூமெண்ட் அப்படின்னா எல்லா துறைகளிலுமே எல்லா இடங்களிலுமே ரெனைசன்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அ ரெனைசன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் இன் ரெனைசன்ஸ் பீரியட். அதாவது ரெனைசன்ஸ் பீரியடில் நடந்த இன்வென்ஷன்ஸ்லாம் என்ன, டிஸ்கவரிஸ்லாம் என்ன, அதில் முக்கியமான சர்டன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், முக்கியமான இன்வென்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா ரெனைசன்ஸ் பீரியடில் மேரினஸ் காம்பஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி சோலார் சிஸ்டம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெடிசன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். அதனுடைய சப்ஹெட்டிங் இது வந்து invention of Marinus compass. The most important invention of the Marinus compass which helped the sailor to undertake a long voyages. அதாவது கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா மேரினஸ் காம்பஸ்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா கப்பலோட்டிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயணத்தில் வந்து லாங் வாயேஜஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வாயேஜஸ் அப்படின்னா என்னென்னா வந்து பயணம், ட்ராவல், கடல் வழியாக போகிற ட்ராவலுக்கு கப்பலோட்டிகளுக்கு நிறைய வியாபாரிங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு திசையை காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் இன் த ரெனைசன்ஸ் பீரியட் வாஸ் அ பிரிண்டிங் ப்ரெஸ். இதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1453 ஜான் குட்டன்பர்க் ஆஃப் ஜெர்மனி இன்வென்டட் த ஆர்ட் ஆஃப் பிரிண்டிங் இன் யூரோப். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கிற வில்லியம் கேக்ஸ்டன்கிற ஒரு பர்சன் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் யூரோப்பில் வந்து அது யார் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்வென்ட் பண்ணது அப்படின்னா ஜான் குட்டன்பர்க் தான். எந்த இயர்லனா 1453. த ஃபர்ஸ்ட் லாட்டின் பைபிள் வாஸ் பிரிண்டட் இன் 1454. அதாவது என்ன அப்படின்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும் இல்லையா, பிரிண்டிங் ப்ரெஸ்னால் ஒரு மிஷின் கிடையாது, நிறைய மிஷின்கள் சேர்ந்து ஒரு இடத்த தான் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட
புக் வந்து என்ன அப்படின்னா லாட்டின் மொழியில் உள்ள பைபிளை தான் ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 1454 அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா கலீலியோ இன்வெர்ட்டட் த டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which made the observers to scan the sky and find the true position of the earth in the solar system. The beliefs of the medieval scholars were disturbed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யார்? டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா கலீலியோ. ஸோ அப்சர்வர்ஸ் அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க பற்றியா, அவங்க தான் அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஸ்கையெல்லாம் ஸ்கேன் பண்ண முடிஞ்சிச்சு டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்கையை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமேலு எர்த்தினுடைய ட்ரூ பொசிஷன், எர்த்து வந்து சோலார் சிஸ்டமில் எந்த பிளேஸில் இருக்குங்கிறத ட்ரூ பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிவல் ஸ்காலர்ஸ்னால் இந்த பழங்காலத்து புலவர்கள்னு சொல்லலாம். இல்லாட்டி லைக் அதான் பழங்காலத்து புலவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு தவறுகளாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? டெலஸ்கோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் ஆயிருக்கு. இல்லை இவங்க சொன்னது தப்பு, எர்த்துனுடைய பொசிஷன் வந்து இதுதான் சோலார் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவரி ஆஃப் த மெடிசன். இன் 1628 ஹார்வி டிஸ்கவர்டு the blood circulation from the heart to the arteries and the veins and back to the heart. That means என்னன்னா ஹார்வேங்கிற ஒரு பர்சன் வந்து 1628 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க மெடிசனில். என்ன அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல, அதாவது நம்மளுடைய ரத்த ஓட்டம், அது வந்து ஹார்ட்லேருந்து ஆர்ட்ரிஸ்க்கு போகுது, ஆர்ட்ரிஸ்லேருந்து வீன்ஸ்க்கு போகுது, வீன்ஸ்லேருந்து திருப்பி பேக் டு த ஹார்ட்டுக்கு தான் திருப்பி வருது. ஸோ இது இப்படி தான் பிளட் சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹார்வேங்கிற ஒரு பர்சன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. த டர்க்ஸ் கேப்சர் த கான்ஸ்டான்டினோப்பிள். அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம், ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஓகேவா? ஸோ டர்க்ஸ் கேப்சர் த கான்ஸ்டான்டினோப்பிள் இன் 1453. 1453 வந்து கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வணிகம், ஒரு கடல் சார்ந்த இந்த இது சொல்லுவாங்கள்ல சீ பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு கடல் வணிகம், இந்த கப்பல்லாம் வந்து இறங்குற துறைமுகம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்த தான் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க டர்க்ஸ். ரொம்ப முக்கியமான இடம் யூரோப் நாட்டிலே. ஸோ அதை கேப்சர் பண்ணவும் யூரோப்பியன் மக்களுக்கு வந்து வணிகம், அதாவது கடல் வழி போகிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி அவங்க கேப்சர் பண்ணதுனால இட் மேட் த நெசசரி ஃபார் த யூரோப்பியன் நேஷன்ஸ் டு ஃபைண்ட் அ நியூ சீ ட்ரேட் ரூட்ஸ் டு த ஈஸ்ட். அதாவது அவங்களுக்கு வந்து கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சர் பண்ணவும் ரொம்ப நெசசரி ஆயிடுச்சு அவங்களுக்கு கடல் வணிகம் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சீ ரூட் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நியூ சீ ரூட்டை தேடி போகிறாங்க. இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ் பீப்புள்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க ஈஸ்ட்டை நோக்கி. ஸோ அப்போ தான் வந்து எதிர்பாராமல் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சோம்னா, கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, வாஸ்கோடகாமா வந்து நியூ சீ ரூட்டு இந்தியாவை டிஸ்கவர் பண்ணதுலாம் அந்த மாதிரி ஒரு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிக்குங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டனால இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரிவைவல் ஆஃப் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னா வந்து என்னென்னா, ஆஃப்டர் த டர்க்ஸ் கேப்சர் கான்ஸ்டான்டினோப்பிள் இன் 1453, அதாவது 1453 அவங்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமேலு என்ன பண்ணாங்க அப்படின்னா யூரோப் நாட்டில் வந்து இருந்த கிரீக்ஸ் புலவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஃப்ளைட் டு இட்டாலிக்கு போயிடுறாங்க. இட்டாலிக்கு இடம் மாற்றப்படுது. இட்டாலிக்கு வந்து எப்படின்னா இடம் மாற்றி போய் தங்குவாங்க இல்லையா? ஆமாம், இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு புலவர்கள்லாம் போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இட்டாலிக்கு போயிடுறாங்க கிரீக்கில் உள்ள புலவர்கள். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ராயல் பேட்ரோனேஜ், வேர் தேவர் கிவன் ராயல் பேட்ரோனேஜ் பை த இட்டாலியன் டெஸ்போட்ஸ். ராயல் பேட்ரோனேஜ்னால் அந்த அரசவை இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கவிஞராக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதவி வந்து இட்டாலியன் நாட்டினுடைய ஒரு முக்கியமான நபர்னால அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ டான்டி, பெட்ராஸ், பொக்காக்ஷியோ ஆர் த கிரவுண்ட்ஸ் ஃபார் த ரெனைசன்ஸ் டு ஸ்டார்ட் இன் இட்டாலி. ரெனைசன்ஸ் வந்து இட்டாலியில், இப்போ இங்கிலாண்டில் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இட்டாலியில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா டான்டி, பெட்ராஸ், பொக்காக்ஷியோ.
இதில் எங்கே ரினைசன்ஸ் நடந்திருக்குன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து என்ன அப்படின்னா கிரீக் மொழியை கொண்டு வந்து இட்டாலியில் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய தாய்மொழி வந்து கிரீக், இந்த 3 பேர்த்தோட தாய்மொழி வந்து கிரீக். இவங்க வந்து இட்டாலிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ இட்டாலிய மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க எழுதக்கூடிய கவிதை, நாடகம் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும், கண்டிப்பாக கிரீக்கை பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ இவங்க அங்கே போய் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கியிருக்காங்க இட்டாலியில். ஸோ இந்த 3 பேரும். அப்புறம் இங்கிலாண்டில் ரினைசன்ஸ் வாஸ் ஹெரல்ட் பை த சாசர். ஸோ சாசர்னால தான் வந்து ரினைசன்ஸே வந்து இங்கிலாண்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லிங் ஹூ ஹேட் த கான்டாக்ட்ஸ் வித் இட்டாலி. அதாவது சாசர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வார்ன் தாட்ஸை எழுதாமல் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அப்போ இட்டாலியன் ரைட்டிங்ஸ்லாம் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க செல்லிங் ஹூ ஹேட் அ கான்டாக்ட்ஸ் வித் இட்டாலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் நிறைய புக்ஸ் சாசருங்கிற ஒரு ரைட்டர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. In the Renaissance, classical scholarship was given a good start by 3 Oxford friends. அதாவது கிளாசிக்கல் இந்த ரினைசன்ஸ் பீரியடில் வந்து கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு 3 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா தாமஸ் லெனக்கேர், வில்லியம் காரியன் அண்ட் ஹியூக் லாட்டிமர். இவங்க 3 பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஸ்டடிட் இன் இட்டாலி. அவங்க இட்டாலியில் படிச்சுட்டு லேட்டர் கேவ் லெக்சர்ஸ் ஆன் அ கிரீக் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அதாவது அவங்க இட்டாலியில் 3 பேர் படிச்சுட்டு இங்கிலாண்டில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கிரீக் மொழியில் பாடம் எடுத்திருக்காங்க. சரிங்களா. இதான் ஒரு ரிவைவல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இங்கிலாந்து. ஒரு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலாண்டில். அதாவது த ரினைசன்ஸ் ப்ரொமோட்டட் அ லேர்னிங் அப்படின்னா வந்து ரினைசன்ஸ் பீரியடில் தான் வந்து எல்லோரும் படிக்கணும், எல்லா மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், படிக்கணுங்கிற எண்ணமே அப்போ தான் வந்திருக்கு எல்லாருக்கும். ஓகேவா. தே வேர் மெனி யூனிவர்சிட்டிஸ் வேர் பில்ட். நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில். அப்போ கட்டப்பட்டது தான் சென்ட் ஆட்ரம்ஸ் இன் ஸ்காட்லாண்டில் இருக்கிறது, விட்டன்பர்க் இன் ஜெர்மனியில் இருக்கிறது கட்டப்பட்டிருக்காங்க. வெல்தி பேங்கர்ஸ் கேவ் த ஃபினான்ஷியல் சப்போர்ட். இப்போ லோன்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காசு அதிகமாக இருக்க பேங்கர்ஸ்லாம் வந்து ஃபினான்ஷியலாக காசு பணமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெனி கிங்ஸ் அண்ட் பாப்ஸ் லைக் பியாஸ் பாப் 2 லியோ 10 சப்போர்ட்டட் தெம். ஆக்சுவலி வந்து கிங் அண்ட் பாப் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிங்னா வந்து அவங்கள்ட்ட வந்து காசு பணம் இருக்கும், அதனால் கொடுப்பாங்க. பாப்னா யார் அப்படின்னா சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, ஃபாதர் மாதிரி, அவங்க தான் பாப்புன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் வரும் பார்த்தீங்கன்னா டொனேஷன் அதை கொடுத்துருக்காங்க. இல்லை சாரி, பாப் 2னா ரோமனில் போட்டுக்கோங்க, அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஐம் சாரி. 2ங்கிறது ரோமனில் யூஸ் பண்ணிக்கோங்க, 10ங்கிறத ரோமனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன, அப்படியே கிங்ஸும் பாப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. போப் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்ச்சில் வந்து டொனேஷன் மூலியமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மணியை கலெக்ட் பண்ணி யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜான் கோலெட் ஃபவுண்டட் த செட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல். அதாவது